தலைவரோ பொதுச் செயலாளரோ சொல்லட்டும் தான் சார் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு பதவி பிரச்சனையே கிடையாதுங்க, எனக்கு தலைவரோ பொதுச் செயலாளரோ நான் சந்திக்கணும்னு சொல்றதை கூட விட மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? சரி, இது இப்ப நடக்கல. 8 மாதங்களுக்கு முன்னே பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுக்க பொறுப்பாளர் போடும்போது இதே மாதிரி இவங்க வந்து கேட்கறாங்க, எனக்கு வந்து தலைவரை சந்திக்கணும்னு போகும்போது திட்டமிட்டு தொடர்ச்சியா அவங்க தடுக்கப்படுகிறார்கள். ஆனா கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் அவங்களை வந்து பயன்படுத்திக்கும் போது அப்போ அவங்க கேட்கறதுல எதுவும் தவறு இல்லை இல்லைங்களா? இதுதான் உட்கட்சி ஜனநாயகமான ஒரு கேள்வி. பொதுவா எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பிரச்சனைகள்ன்றது நடக்குது. அதற்கும் தாவேக்காக நடக்கிற வித்தியாசமா என்ன பாக்குறீங்க? வித்தியாசமான பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லைங்க. தலைமையில வந்து நிச்சயமா நீங்க பாக்கலாம். இப்ப நானே அந்த கட்சியை விட்டு வெளில வந்து ஓராண்டுகள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நீக்கம்னு ஒரு அறிவிப்பு வந்ததே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து கட்சியில வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைல வெளியில போறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னா நீங்க நீக்கம்னு ஒருத்தவங்களை வந்து சொல்லணும் சார். அப்பதான் வந்து தெரியும் அவங்க வந்து கட்சியில இருக்காங்களா இல்லையான்னு குறைஞ்சபட்சம் வந்து சொல்லணும். தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சல இருந்து மக்கள் இயக்கமா இருந்த காலத்துல இருந்தே தொடர்ச்சியா வந்து டிக்கெட் வந்து பிளாக் டிக்கெட்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவரோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து 10,000 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குறதுன்னு பிரச்சனை இருக்கு. நிறைய இடங்கள்ல இது வந்து எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. பொறுப்பாளர் வந்து எல்லா பொறுப்புகளுக்கும் எனக்கு தெரியும் சார், நான் உள்ள இருந்தனால எனக்கு தெரியும். வட்ட பொறுப்புல இருந்து மாவட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு. நான் கிட்டத்தட்ட நானே ஒரு 100 நேர்காணல் வந்து பேசியிருக்கேன் நான். அப்ப இது குறித்து அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கும் பொறுப்புகள் பணம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அது நின்னபாடு இல்ல இல்லைங்களா?